வந்து அமர்ந்து பேசுங்க. எனக்கு வீட்டுல வேலை இருக்குது. எங்க அப்பா தேடுவார், நான் செல்லுவேன். என்ன தெரிகிறது பார்த்தாயா? புற்றாமரை குளம். இந்த புற்றாமரை குளத்துல ஆடையெல்லாம் அகற்றிட்டு அழகா குளிக்கலாமா? அப்படியே எனக்கு பாருடி, அழகா புற்றாமரை குளத்துல என்னதான் குளிச்சு முடிச்சாலும் எனக்கு பாருடி, கேட்கிற கேள்விக்கு அழகா எல்லாருமே பதில் சொல்லணும். உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய் யாருமே சொல்லக்கூடாது. சின்னஞ்சிற வயதுல 5 பேரும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படியே நம்ம 5 பேரும் எப்போதுமே பொய்யை வந்ததே கிடையாது. எனக்கு பாருடி, என்னடி உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. ஓ, இங்க இருக்கிற மக்கள் தான் சொல்லுவாங்க. ஆமா, அப்படியே இதுக்கு உனக்கு சம்மதம்? எனக்கு சம்மதம். எடி உனக்கு எனக்கு சம்மதம். எடி உனக்கு சம்மதம்? ஆமாடி. எடி உனக்கு சம்மதம்? எனக்கு சம்மதம். அப்படியே முதலாவதா நான் உன்னை கேக்குறேன். என்ன கேக்குறியா? அழகா நீ திருமணம் முடிச்சு உன் மாமியார் வீட்டுக்கு போனன்னா முதல்ல என்னடி செய்வே? என்னடி அழகான மாமியார் வீட்டுக்கு திருமணம் செய்ய மாமியார் நல்லா இருக்காங்களா மாமனார் நல்லா இருக்கா அவளை கவனிக்கிறதானே முதல் பொறுப்பு. அப்படியே ஆமாடி, நீ அததான் செய்விய? அததான் செய்வேண்டி. எடிக்க பாருடி, என்னடி திருமணம் ஆகும் போது எல்லா பெண்களுமே இதை தாண்டி சொல்றாங்க, மாமனார மாமியாரி அப்பா அம்மா போலதான் நான் பார்த்து பண்ணலாம் சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்லயும் மாமனாரும் மாமியாரும் திண்ணையில தாண்டி இருக்கிறாங்க. ஏண்டி சொல்லுடி, ஒரு பெண்கள் குடும்பம் அப்படி ஒரு பெண்கள் குடும்பம் இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே எந்த பெண் குடும்பம் எனக்கு இப்படிதான்டி. அப்படியே உன் குணம் இதுதான், என் குணம் இப்படிதான். இருந்தாலும் நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இங்க இருக்கிறதா தெரியுமா? எதுக்கு பாருடி, என்னடி எது நீ தாண்டி சொல்லுடி. நீ உன் மாமியார் வீட்டுக்கு போனா என்னடி செய்வ? என்னடி மாமியார் மாமனார் தெய்வமா மதிக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு இதர வேலை செய்து கொடுக்கணும். நீ சொல்றது எல்லாமே பெண்களோட கடமைதான். எந்த பெண்ணாச்சும் இததான் செய்யறாங்கன்னு யாராச்சும் ஒருத்தர் எழுந்து சொல்லட்டும். ஏன் சொல்ல மாட்டாங்க? எனக்கு பாருடி, ஒரு வீட்டுல மாமியார் மருமகள் இருந்தாங்கன்னு வச்சுக்க, நீதான் மாமியாரு நான் தான் மருமக, என்ன ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுங்க. என்னடி இது? என்ன மருமக? நான் மாமியாரு நீ மருமக. ஆமா, எனக்கு என்ன வேலை நீ செய்யாதற்கு? எல்லாத்தையும் வேலையெல்லாம் செய்யறியே. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய சொல்லு. சொல்லுடி, பசி அதிகமா இருக்கு, போய் சாப்பாடு கொண்டு வா. ஏன் உனக்கு கை கால் இல்லையா? இதுதான் நடக்குது. இது நாம வெளிப்படையா சொல்றோம். எத்தனை மாமியார் உள்ளுக்குள்ள குமுறிக்கிறாங்கன்னு எனக்கு தாண்டி தெரியும். அந்த வேலை செய்யறது நீ தானே? எனக்கு பாருடி, நீ மாமியார் வீட்டுக்கு போனா என்ன செய்வ? எங்க போறா எங்க வர பல போல தாங்குவே. நீ தானே குடுத்து குடுத்து கையெல்லாம் தேஞ்சு போயிருக்குது. அப்படியே எடி சொல்லுடி, நீ மாமியார் வீட்டுக்கு போனா என்ன செய்வ? நான் போன ஃபர்ஸ்ட் மாமியார போர் தள்ளிடுவேன். உப்பு இல்ல காரம் இல்ல தண்ணாக்குது கஞ்சாக்கு சொல்லுவேன். மாதிரிதான் இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. ஆமாண்டி. திருமணம் முடிச்சு நான் மாமியார் வீட்டுக்கு போனேன்னா போதெல்லாம் என் மச்சனை நான் தாண்டி பாப்பேன். எனக்கு மச்சனதான் பாப்பியா? ஆமா, கேட்கறதுக்கு அடக்கமா இருக்குதா? போனா மாமியார் பாப்பேன், மாமனார் பாப்பேன், மாமனார் இருப்பீங்க மாமியார் பாருமா போனா மச்சனை பாக்குறீ எதுக்காகடி? எதுக்காகடி கேட்கிறேன். ஆமாண்டி. எனக்கு பாருடி, என்னடி என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளு. நான் திருமணமாகி என் மாமியார் வீட்டுக்கு போனேன்னா என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவாரு.
வேலைக்கு போயிடுவாரு. நான் அக்கம் பக்கம் போனா நான் இருக்கிறதோ புது இடம். இங்க என்ன இருக்குது அங்க என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆமாண்டி. என் அம்மா வீட்லயே இருந்து நான் பழக்கமாயிட்டேன். என் வீட்டுக்காரர் வேலைக்கு போய்கிட்டா என் மச்சினனை தாண்டி நான் என் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். மச்சினனை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோமா? அதனால தாண்டி என் மச்சினனை பாப்பன்னு சொன்னேன். அப்படியா? உன் எண்ணம் எல்லாம் தப்பான எண்ணமா தான் இருக்குது. ஒரு பெண்களாக பிறந்தா எதனா ஒரு வார்த்தை சொன்னா தப்பான எண்ணம் வந்துதான் தீரும். அப்படியே அது ஆடவருக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அப்படியாடி? ஆமாண்டி. எனக்கு பாருங்கடி, இப்படியே பேசிக் கொண்டிருந்தாலும் நினைப்பதே தெரியாது. அழகா அப்படியே குளிச்சு முடிக்கடி. அதெல்லாம் பேசிட்டேன். உனக்கு என்ன திரும்ப நடந்து போச்சா? உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. மாமனார் பத்தியே பேசுறேன், மச்சனை வச்சுக்கிறது பத்தியே பேசிக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு? உனக்கு கல்யாணம் ஆச்சா? நான் கேக்குறேன். என்ன பார்த்தா கேக்குறேன். எனக்கு பாருடி, என் கதையை சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே முக்கு மேல வெள்ள வச்சு பேசுவாங்கடி. ஆமா, நான் இருந்த இருப்பு அந்த மாதிரி, நான் பிறந்த பொறுப்பு அந்த மாதிரி. எடி சொல்றேன் கேளுடி. எனக்கோ திருமணமாகி 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்துல 2 ஆண்டு காலம் நானும் என் வீட்டுக்காரன வீட்டுக்குள்ளவே இருந்தோம். இருந்தாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வேலை வெட்டிக்கு போறாங்களேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரன வேலைக்கு போக சொன்னேன். என் வீட்டுக்காரன் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் அந்த ஆம்பளை தான் வேலைக்கு போகலையே, பொம்பளை நாமாச்சும் போனேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு சரசக்கா கிட்ட கேட்டு கொழுந்து வேலைக்கு போனேன். நான் கொழுந்து வேலைக்கு போய் 1 வாரம் ஆச்சும் ஆகலையோ, எனக்கும் என் வீட்டுக்காரனுக்கும் சரியான சண்டை. ஏன் சண்டைன்னு கேக்குறேன். நான் சொன்னா எனக்கு திட்டக்கூடாது. எனக்கு பாருடி, கொழுந்த வேலைக்கு போற பொம்பளை எல்லாருமே மேஸ்திரி வச்சுப்பாளாம். எனக்கு பாருடி, யாரோ சிலர் செய்யற தவறால ஒட்டுமொத்த பெண்களுக்கு அபகேடுன்னு சொல்றேன். விளக்க என்னன்னு தானே கேட்கிறேன். என் வீட்டுக்காரனுக்கு சந்தேகம் எங்க தெரியுமா வந்துச்சு? பக்கத்து வீட்டு சரசக்காவும் கொளுத்த வேலைக்கு தான் போறாங்க, நீயும் கொளுத்த வேலைக்கு தான் போறேன். பக்கத்து வீட்டு சரசக்காவுக்கு 600 ரூபாய் கூலி தான் கொடுக்குறான், உனக்கு மட்டும் ஏன் மேஸ்திரி 800 ரூபாய் கூலி கொடுக்குறான். ஆமா, எனக்கு பாருடி, சந்தேகம் ஏன் வந்துச்சுன்னு என் வீட்டுக்காரர் கேட்டாரு. விளக்கம் சொல்றேன், நல்லா கேளுங்க. பக்கத்து வீட்டு சரசக்கா சித்தாளா தான் போறாங்க. சித்தாள் கூலி 600 ரூபாய் தான். நான் வேலைக்கு போற இடத்துல பெரிய ஆளுக்கு வேலை கிடையாது. சித்தாளா போற நான் தாண்டி பெரிய ஆள் வேலையும் சேர்த்து பாக்குறேன். ஆமா, மம்புட்டியும் கடப்பாரியம் பிடிச்சதுனாலதான் மேஸ்திரி 200 ரூபாய் சேர்த்து 800 ரூபாய் கொடுக்குறாரு. இது என் வீட்டுக்காரனுக்கு புரியல. நீ மேஸ்திரியை வச்சுக்கிறேன்னு என் வீட்டுக்காரன் சொன்னா, நான் இல்லன்னு சொன்னேன். எப்போ அவனுக்கு சந்தேகம் என் மேல வந்துருச்சோ, இருந்தாலும் நான் கைப்பட்டால கால் பட்டால கொத்தனதா சொல்லுவான். என் வீட்டுக்கார கட்டின தாலி அவன் முகத்துல விட்டு எரிஞ்சிட்டு என் ஆத்தா வீட்டுல போய் நான் சொகுசா இருக்கிறேன். ஆமா, பாருங்கடி, அப்படியே புறப்பட்டு போகலாம். அப்படியே